வடக்கு காசாவில் நிவாரணப் பொருட்களுக்காக மக்கள் ஓடும் காட்சி வெளியாகி மனதை பதைபதைக்க வைத்துள்ளது. ஆனால் நிவாரணப் பொருள் கடலில் விழுந்துவிட்டது. கடலில் விழுந்த பொருட்களை எடுக்கும் முயற்சியில் சிலர் நீரில் மூழ்கினர். 12 பேர் கடலில் மூழ்கியும் 6 பேர் நெரிசலில் சிக்கியும் உயிரிழந்ததாக ஹமாஸ் கூறியுள்ளது. வடக்கு காசாவில் 70% பேர் பசியில் வாடுவதாக உலக உணவு திட்டம் கூறுகிறது. இந்த நிலையில் காசாவின் பெய்த் லஹியாவில் வான்வழி நிவாரண உதவிகளை பெறும் முயற்சியில் மக்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த மார்ச் 25ஆம் தேதி வான்வழியாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. இதை பெறும் முயற்சியில் 18 பேர் உயிரிழந்ததாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் உணவு பஞ்சம் பெரிய பிரச்சினையாக உள்ளது. காசாவுக்குள் தரை வழியாக உணவை கொண்டு செல்வதில் சிரமம் உள்ளது. காசாவுக்கு வான்வழியாக நிவாரண உதவி வழங்குவது உணவு தேவையை பூர்த்தி செய்வது என மனிதநேய அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 253 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் காசாவில் பதில் தாக்குதல் மேற்கொண்டது. காசாவில் இதுவரை 32,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 81 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக முட்டுக்கட்டை நிலவி வருகிறது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் முதன்முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக இஸ்ரேல் கடும் எதிர்வினையை பதிவு செய்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பிரிட்டன் உட்பட 14 பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். போர் நிறுத்தம், மீதமுள்ள பிணை கைதிகளை நிபந்தனையின்றி விடுவித்தல் மற்றும் மனிதாபிமான உதவியை விரிவுபடுத்துதல் ஆகியவை இந்த தீர்மானத்தில் அடங்கும். இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியும் ராணுவ ஆதரவாளருமான அமெரிக்கா அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு ஹமாஸை கண்டிக்க தவறிய தீர்மானத்தை விமர்சித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலின் போர் முறைகள் தொடர்பாக அதிகரித்து வரும் கோபம் காரணமாக இந்த தீர்மானத்தின் மீது வாக்களிப்பதில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொண்டது. ஆனால் அமெரிக்கா இந்த போரின் முக்கிய நோக்கங்களுக்கு முழு ஆதரவளிப்பதாக கூறியது. இந்த முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் வாஷிங்டனுக்கான தனது தூதுக்குழுவின் பயணத்தை ரத்து செய்துள்ளது. காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவில் தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தை பற்றி விவாதிக்க தூதுக்குழு அங்கு செல்வதாக இருந்தது. தற்போது 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ளனர். முழு அளவிலான தாக்குதல் மனித பேரழிவாக நிரூபிக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. பின்னர் ஹமாஸ் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்து அறிக்கை வெளியிட்டது. அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளில் மத்தியஸ்துடன் தோஹாவில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த திட்டம் உருவானது.